ராஜ் நெட்டை பார்த்துட்ருக்குறேன். என் சொந்தங்களாகிய எல்லாருக்கும் உங்கள் ஆர்த்தியோட வணக்கம். ஏன்னா நீங்கள் வந்து சின்ன திரையோட எலெக்ஷனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சுது, அதுக்குள்ளே மறுபடியும் எலெக்ஷனு அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் யாருக்கு ஓட்டு போடுறதுனே தெரில. ஏன்னா சின்ன திரை அப்படின்றது நம்மளோட வீட்டிலையே இருக்கவங்க மாதிரி, வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் மாதிரி. அதில் யாருக்குங்க ஓட்டு போடுறது? எல்லாருமே தெரிஞ்சவங்க. அண்ட் பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சது, மறுபடியும் ஒரு எலெக்ஷன்றது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஹெல்தி கிடையாது. அண்டு இன்னொன்று வந்து இவங்ககிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் ஓட் பண்ணியிருக்கோம். இப்போ வர டீம் வந்து இன்னும் நல்லா பண்ணணும். அண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு சூப்பராக பண்ணி தொடர்ந்து இவங்களே இருக்கிற அளவுக்கு நிறையா பண்ணணும். அண்ட் சின்னத்திரை நலிந்த கலைஞர்கள் அப்படின்ற வார்த்தையே இல்லாமல் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு நல்ல வழி பண்ணணும். அண்ட் இந்த மாற்று மொழி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து முதல்ல இனிஷியேஷன் எடுக்கணும். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு முதல் வேலையை அதை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜெயிக்கிற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். தோற்றவங்கெல்லாம் வந்து வெளில போயிட மாட்டாங்க, யூனியனை விட்டு எல்லோரும் சேர்ந்து நல்லா வேலை செய்யுங்க. நலிந்த கலைஞர்கள் இருக்கக்கூடாது, எல்லாருமே சூப்பராக அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு வேண்டியது பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.